வணக்கம் நண்பர்களே. தமிழ் கல்ச்சர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கல்ச்சர்ஸ் இன் த வேர்ல்டு. தமிழ் லாங்குவேஜ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு. எந்த விதமான சந்தேகமும் அதில் இல்லை. நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொழி மீது மிகப்பெரிய பற்றும் அன்பும் வச்சுருக்கோம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மொழி லாங்குவேஜ் இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்க லிட்ரேச்சரை நம்ம மெயினாக பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய ரிச்னஸை நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் அந்த மொழியை சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரம், கல்ச்சர், இதை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி நம்ம முக்கியமாக பார்க்காத ஒரு விஷயம், பார்க்க மறந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு மொழி ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக செயல்படும். அது எப்படிங்க ஆயுதமாக செயல்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொழி ஒரு நாட்டுக்கோ, ஒரு இனத்துக்கோ, ஒரு சமூகத்துக்கோ மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நாட்டையோ ஒரு இனத்தையோ வல்லரசாக்கணும். இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மொழிக்கு இருக்குது. இதை நிறைய மொழிகள் செஞ்சுருக்கு. நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இப்போ ஃப்ரெஞ்ச், பிரிட்டிஷ், ஜெர்மன்ஸ், அது இல்லாமல் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ், இந்த மக்கள், இந்த மொழிகள் பார்த்திங்கன்னா இந்த நாடுகளை வல்லரசாகிருக்கு. இதுதான் நம்ம ஒத்து கவனிக்கணும். இந்த நாட்டு மக்கள் இந்த சொந்த மொழியிலேயே அவங்க எஜுகேஷனை இம்பைப் பண்ணாங்க. அந்த எஜுகேஷனை வச்சு அவங்களுடைய நாட்டை அவங்க முன்னேற்றினாங்க. அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க, சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்தாங்க, மிலிட்ரியை டெவலப் பண்ணாங்க, மற்ற நாடுகளோட சண்டை போட்டாங்க, வார்ஸ் எல்லாம் வின் பண்ணாங்க, அல்டிமேட்டாக வல்லரசானாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் மெட்டீரியலிசமுக்கும் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்தியன் லாங்குவேஜஸில் பார்த்திங்கன்னா ரிச் சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நாம் இதெல்லாம் அந்தளவுக்கு டேப் பண்ணியிருக்கோமா, யூஸ் பண்ணியிருக்கோமா, இந்த லாங்குவேஜஸை வச்சு இந்தியாவை நம்ம வல்லரசு ஆகியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்றது தான் அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி தேதியில் சீன மொழியை ஒரு பையன் லேர்ன் பண்ணார்னா மாதம் அவருக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது. ஜாப்பனீஸ் மொழியை ஒரு பையன் லேர்ன் பண்ணார்னா அவருக்கு மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது. ஜெர்மன் மொழியை லேர்ன் பண்ணார்னா அவருக்கு மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது. ஆனால் தமிழ் மொழியை ஒருத்தர் லேர்ன் பண்ணால் மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பளம் இருக்குமா? இதை தான் நம்ம யோசிக்கணும். ஏன் இந்த மொழியை படித்தா நமக்கு மாதம் 2 லட்ச ரூபா சம்பளங்க? காரணம் என்னென்னா, இந்த மொழிகள்லாம் இந்த நாடுகளில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த காரணத்தினால இந்த மொழியை நம்ம படித்தா அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் நம்மளும் ஒரு அங்கமாக போகலாம், நம்மளும் நம்மளை மெட்டீரியலிஸ்டிக்காக டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் உண்மை. இதனால தான் இந்த மொழிகளுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது, நம்ம மொழிகளுக்கு டிமாண்ட் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஜினியரிங் இதற்கான யூனிவர்சிட்டி இன்றைக்கி தேதியில் தமிழ் மீடியமில் இதில் 2 இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று சிவில் இன்ஜினியரிங், இன்னொன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஒரு அவல நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷமாக இந்த கோர்சஸில் மாணவர்கள் அந்தளவுக்கு சேர்றதே இல்லை. மொத்தம் சீட்டு 100 சீட் 120 சீட் இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 5 பேர் 6 பேர் தான் சேர்றாங்க. இந்த ஒரு அவல நிலை இருக்குங்க. தமிழ் மொழி நம்மளுடைய மொழி, மிகப்பெரிய மொழி, கிரேட் லாங்குவேஜ். ஆனால் அதோடைய அவல நிலை பாருங்கள். இன்ஜினியரிங் காலேஜில் பசங்க சேர மாட்டாங்க. காரணம் என்ன? டிமாண்ட் இல்லை. அந்த மொழிக்கு டிமாண்ட் இல்லை. அந்த மொழியில் இன்ஜினியரிங் முடித்தா வேலை வாய்ப்பு கிடையாது. அந்த நிறுவனங்கள் இங்கிலீஷை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு நிலை இருக்குது. இந்த நிலையை நம்ம மாற்றணும். இந்த நிலை இருக்கிறதுனால இப்போ ஒரு சில வருடங்களாக அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த சீட்ஸோட நம்பரே ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் முடிவெடுக்கலை. இதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க, எதுக்கு வேஸ்ட்டாக இவ்வளோ சீட்டை வைக்கணும், பேசாமல் இதெல்லாம் இங்கிலீஷ் சீட்டாகவே மாற்றிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட யோசனை இப்போ மாறி இருக்கு. இது காரணம் இதுதான். அப்போ ஒரு மொழி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இருக்கும். நம்முடைய சொந்த மொழியிலே நம்ம லேர்ன் பண்ணணும், அதிலே நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், ரிசர்ச் பண்ணணும், அதிலே நம்ம சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் எழுதணும். சிம்பிளாக சொல்ல போனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரோ, சிவில் இன்ஜினியரோ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரோ அவங்களுடைய இன்ஜினியரிங் மேனுவலை தமிழ்லேயே எழுதணும். இந்த நிலைமை இல்லை, இங்கே நம்ம நாட்டில் இல்லை. அவ்வளோ நிலை இருக்குது. நம்ம மொழிக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க நிறைய மொழிகளுக்கு இந்த பிரச்சனை தான். இந்த மாதிரி லிட்ரேச்சர் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை இருக்கிறதுனால இன்ஜினியரிங்கை தமிழில் படித்தாலும் வேலை கிடையாது. ஒரு வேலை சர்வீஸ் செக்டருக்கு போகிறாங்க, ஐடி நிறுவனத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே கண்டிப்பாக இங்கிலீஷ் தேவை, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. கோர் இன்ஜினியரிங் செக்டருக்கு போனாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அந்தளவுக்கு கிடையாது. இந்த ஒரு நிலை, ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் நம்ம யோசிக்கணும். நான் சொன்னது போல் ஒரு மொழி ஒரு நாட்டையோ இனத்தையோ வல்லரசாகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த மொழியை டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். சயின்டிஃபிக் லிட்ரேச்சரை நிறைய உருவாக்கணும். அதை நம்ம இன்னும் செய்யாமல் இருக்கோம். நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுடைய லிட்ரேச்சர்,
அவங்களுடைய சயின்டிஃபிக் மேனுவல்ஸ், இன்ஜினியரிங் மேனுவல்ஸ் இதை தாய்மொழியில் உருவாக்கணும். இதை நிறைய பேர் செய்கிறதில்ல. இதை ஒரு முனைப்போடு இங்கே செய்யணும். இதை வந்து ப்ரைவேட் செக்டர் ஒரு முனைப்பு எடுத்து இதை பண்ணணும். அதே நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா தமிழில் இன்ஜினியரிங் முடித்த அந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இருக்கணும். நீங்களே சொல்லியிருக்கீங்களே, வேலை வாய்ப்பு வந்து ஓன் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு ரிசர்வ் பண்ணக்கூடாது, அதில் யூஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்கலாம், ஓன் ஸ்டேட்டில் இருக்கவங்க ரிசர்வ் பண்ண சொல்ல, தமிழ் மொழியில் படித்தவங்களுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும். ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் எம்ப்ளாய்மெண்ட்டில் கண்டிப்பாக இவங்களுக்கு ரிசர்வேஷன் வைக்கலாம். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கவர்மெண்ட் எடுக்கணும். அப்போ ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் 2 பேரும் இதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அது இல்லாமல் இன்ஸ்டியூஷன்ஸ், அகாடமிக் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும்னா இவங்க சைடில் இவங்களும் நிறைய விஷயத்த பண்ணணும். இவங்க இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட லிங்க் வைக்கணும். இவங்க என்ன பண்ணணும்னா தாய்மொழியிலேயே இவங்க டீச் பண்ணும் பொழுது சயின்டிஃபிக் லிட்ரேச்சரையும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஒரு நிலை வரும்பொழுது இண்டஸ்ட்ரியே என்ன பண்ணணும்னா தாய்மொழியை வச்சு இயங்க ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கார் கம்பெனி இருக்குன்னா தமிழை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவல் உருவாக்கி அவங்க வந்து அந்த கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி விற்பாங்க. நாளைக்கு என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார் கம்பெனியில் வேலை செய்கிறது வெளிநாட்டுக்காரன் வரான்னா அவன் நம்மளுடைய தாய்மொழியை கற்றுக்கிட்டா தான் வர முடியும். இந்த ஒரு நிலை வரும். நாளைக்கு தமிழை படித்தா நமக்கு இந்தியாவில் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி அவன் வரணும். ஓகேங்களா? இந்த ஒரு நிலை வரும். அப்படி இல்லைன்னா நம்ம மற்ற மொழிகளை நம்ம லேர்ன் பண்ணிட்டு வெளிநாடுகளுக்கு வேலை செய்ய தான் போனோம். டிரான்ஸ்லேட்டர்ஸாக போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலை மாறணும். அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் விவகாரம் நான் இப்போ சொன்னது, இதில் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மாணவர்கள் இந்த கோர்சஸில் சேரணும். இந்த கோர்ஸ் நம்பரே கம்மி, சீட்டே கம்மி. இதில் ஆனால் ஆட்கள் இல்லாதனால இந்த கோர்ஸை கூட ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப ஆபத்தான நிலையில் போய் விட்டுறோம். இந்த கோர்சஸ்க்கான அவேர்னஸ் அதிகப்படுத்தணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் சேர்க்கணும். சொல்லப்போனால் சிவில் மெக்கானிக்கல் தாண்டி எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த நிலை வேணும். அதில் நான் சொன்ன இந்த முயற்சிகளை ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் 2 பேருமே எடுக்கணும். இன்ஸ்டியூஷன்ஸ், அகாடமிக் இன்ஸ்டியூஷன் அவங்களும் அவங்க சைடில் அந்த முயற்சிகள் எடுக்கணும். நன்றி.